எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழை சாகுபடி செய்ய போகிறத பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நடவு செய்ததிலிருந்து ஒரு வருஷம் வரைக்கும் என்னென்ன செய்ய போகிறோம், எப்பப்போ செய்கிறோம், அந்த பேசிக்கில் நம்ம வீடியோ வருங்க ஒவ்வொரு டைமும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போடுறது தேன் வாழைங்க. தேன் வாழை பார்த்திங்கன்னா கண்ணாமல் போடலாம், நாற்றாமல் போடலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒசூர்லேருந்து நாற்று வாங்கியிருக்கோம். இந்த நாற்று பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாழை, அதாவது போட்டு முடிச்சு காட்டுங்க. செவ்வாழை போட்டு வெட்ட ஆன காட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உள்ளே பார்த்திங்கன்னா பாக்கும் போட்டிருக்கோம். பாக்கு போட்டு 8 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்போ செவ்வாழை அறுவடை முடிந்ததுங்க. இப்போ தான் நம்ம நாற்று பார்த்திங்கன்னா இதில் சென்டரில் நம்ம போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஜீனை, அதாவது ரொபோஸ்டான்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கரண்ட் கம்பி இந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஹைட்டு பிரச்சனைக்காக போட்டிங்கன்னா மட்டை வெட்டுற வேலை இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக உள்ளே இருக்கும். இதாங்க இதோட விஷயம். என்ன கதை விடுறியா? இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆட்கள் வச்சு குழி எடுக்கிறேங்க. ஒரு குழிக்கு பார்த்திங்கன்னா 4 முதல் 5 ரூபா வரை ஆகுதுங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் சத்தியமங்கலத்தில். இதுதாங்க ஃபஸ்ட்டு ஒர்க்கு. நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஒர்க்கு இந்த ட்ரென்ச்சிங் தான். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது நான் பிளான்டேஷன் பண்ணுறதுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஆழம் அகலம் கரெக்டாக அந்த நாற்று கலவை இருந்தால் போதுங்க. ஓகேங்களா? அது கீழே போகக்கூடாது. ஓகே, இங்கே ஒருத்தர் போடுறாரு பார்த்தீங்களா? இவரு தெரியலையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இதாங்க ஃபங்கசைட் போட்டுட்ருக்காரு. அந்த ஃபங்கசைட் எதுக்குங்கன்னா, நாற்று பார்த்திங்கன்னா நர்சரிலேருந்து வந்திருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான இது இல்லாமல் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்கசைடு போடுறதுனால அங்கே இருக்க தேவையில்லாத ஃபங்கசைடெலாம் அழித்து நம்மளுக்கு நாற்று வளர்க்க நல்லா உதவி பண்ணுங்க. ஆர்கானிக் கிடையாது தான், இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய முறைன்னு செஞ்சுக்கிறேங்க, அவ்வளோதான். இதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி தெளிவாக போடணுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக தான் செய்யணும். ஆட்களையும் நம்ம பொறுமையாக செய்ய சொல்லி கூட இருந்து பார்த்துக்கணுங்க. இல்லைங்கன்னா அதில் 1-2 இழப்புகள் நாற்றுல வரலாம். பொறுமையாக இருந்து இந்த மாதிரி காலில் மிதிக்கக்கூடாதுங்க. நாற்றை பொறுத்தல கையில் தான் எல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு நாற்றின் விலை பார்த்திங்கன்னா 18 ரூபா வருதுங்க. இது டைரெக்டாக ஒசூர்லேருந்து நம்மளுக்கு வாங்கியிருக்குங்க. டெலிவரி, அதாவது நம்ம தோட்டத்துக்கே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ போட்டு முடிச்சாச்சுங்களா? இப்போ ஆட்கள் போகிறதுக்கு நம்ம அது சாமி கும்பிட்டு முதல் நாற்று நடவு பண்ணியாச்சுங்க. ஆட்கள் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபங்கசைட் போடுறாங்க. ஒரு வாழைக்கு 5 கிராம் மதிப்பில் நம்ம ஃபங்கசைட் போடணுங்க. போட்டு வச்சுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி முதலும் 3வது நாளும் சொட்டி நீர் இருந்தாலும் இல்லை தண்ணி கட்டுமுறையாக இருந்தாலும் நீங்கள் 3வது நாளும் ஃபஸ்ட்டு அன்றைக்கும் 3வது நாளும் தண்ணி விடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 15வது நாளில் பார்த்திங்கன்னா இதுக்கு வேரூட்டத்துக்கும் மறுபடியும் இந்த மாதிரி ஃபங்கஸ் 15 நாளைக்கு இந்த மருந்தோட தன்மை இருக்குங்க. அதுக்கப்புறம் அது வேறு விதமானதும் உரங்கள் நம்ம இட வேண்டியதாக இருக்குங்க. இதிலேருந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒவ்வொரு வேலைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இது செவ்வாழையும் நேந்திரம் பார்த்திங்கன்னா சாம்பிளுக்காக கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுங்க. அடுத்த 10 நாளில் உங்களுக்கு அடுத்த வீடியோ வருங்க. வணக்கம்.